2024 ஆண்டு. ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருந்தது? ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? எத்தனை பேருக்கு இந்த ஆண்டு நன்மையை தந்தது? எத்தனை பேர் இந்த ஆண்டுல மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்து இருக்கிறீங்க? நல்லா அப்படியே கரங்களை தட்டி இந்த 2024க்காக நன்றி செலுத்துங்களேன். கர்த்தர் அல்லேலூயா அந்த 11 மாதங்களை முடித்து 12வது மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டு ஆரம்பிச்சிங்க? என்ன எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தீங்க? ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவில் திருப்தியை தந்திருக்கிறாரா அப்படின்னு சொன்னாங்க. நல்லா நன்றி செலுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு தான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம். ஆமேன். நல்லா நன்றி செலுத்துங்க. வாயில திறந்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே 365 நாள் ஆண்டவரே 2024 இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது இந்த ஆண்டை முடிக்க. ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளுக்கும் நல்லவராக இருந்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கிருபைகளை பாராட்டி இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் உடைய மகா பெரிய தயவை ஆண்டவர் நீர் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. 2024 உலகம் எப்படியோ ஆரம்பித்தது ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆண்டவரே எங்களுடைய எதிர்பார்ப்பை திருப்தி செய்திருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கையை நீங்க அல்லேலூயா நிறைவேற்றி இருக்கிறீங்க. நீர் நல்லவர் என்பதை மறுபடியும் எங்களுக்கு நீர் அல்லேலூயா உணர்த்தி கொண்டு இருக்கிறீர் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் தந்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி அப்பா. நல்ல கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, நல்ல குடும்பத்திற்காக, நல்ல சரீர ஆரோக்கியத்திற்காக, நல்ல பலத்திற்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல அபிஷேகத்திற்காக, சரீர ஆரோக்கியத்திற்காக, பொருளாதாரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டை ஆரம்பித்த போது இருந்த அநேகர் இன்றைக்கு இல்லை ஆண்டவரே. இந்த ஆண்டை ஆரம்பித்த போது உயிரோடு இருந்தவங்க, எங்களோடு பேசினவங்க நிறைய பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய கிருபையை தந்து புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் நுழையும்படிக்கு இந்த பழைய ஆண்டை நாங்கள் நினைத்து பார்க்க கிருபை தந்திரு. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி நம்ம துதிக்க நன்றி செலுத்த ஆரம்பித்தால் நம்முடைய ஜீவன் போதாது. ஆமேன். அப்ப கர்த்தர் செய்த அந்த நன்மைகளை நினைத்து பார்க்க போறோம். ஆமேன். எல்லோருமா இப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை அப்படியே சத்தமா சொல்லுங்களேன். இந்த 2024 உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க சொல்ல கூச்சப்பட்ட அந்நிய பாஷையில ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆமா ஆமா ஆண்டவரே, நன்றி அப்பா. சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். உங்களுடைய உபத்திரவங்களை எடுத்து போட்டு இருக்கிறார். நீங்க நன்றி செலுத்துங்க, நீங்க நன்றி செலுத்துங்க. நீங்க நன்றி செலுத்துவதற்கான வார்த்தைகளை கொடுக்கிறேன். உங்களுடைய உபத்திரவங்களை எடுத்து போட்டு இருக்கிறார். உங்களுடைய வேதனைகள் எடுத்து போட்டு இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைத்து இருக்கிறார். எத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்க உங்களை, எத்தனை பேர் நிந்தைக்குள்ளாக்கினாங்க, எத்தனை பேர் உங்களுடைய குறைவுகளை சொல்லி உங்களை திட்டினாங்க, எத்தனை பேர் உங்களை சபித்தாங்க, எத்தனை பேர் உங்களை ஆசீர்வதித்தாங்க, எத்தனை பேர் உங்களுக்கு நன்மை செய்தாங்க, எத்தனை பேர் உங்களுக்கு தீமை செய்தாங்க. எல்லோரையும் ஒரு விஷயம் கூட அப்படியே ஆசீர்வதிங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சந்தித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, அப்படியே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. என்னுடைய தாயாரை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய சபையாரை, என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகளை, என்னுடைய உறவினர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்ப. இந்த ஆண்டு எனக்கு நன்மை செய்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டு எனக்கு தீமை செய்தவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால நான் ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை சபித்தவர்கள் எங்கள் சார்பில் அப்பா வராமல் எதிர்த்து நின்றவர்கள் ஆண்டவரே, அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் தேவனீர் ஆபிரகாமினுடைய குமாரனாக, குமாரத்தியாக மாற்றுவதற்காகத்தான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளார போகும்படிக்கான கிருபையை தந்திருக்கிறீங்க. கடந்து வந்த இந்த 2024வது ஆண்டுக்காக கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ப அநேக உபத்திரவத்தின் பாதையில, அநேக உபத்திரவத்தின் குகையில ராஜா நாங்கள் நடந்து வந்தோம். நீர் எங்களை புடமிட்டீர் ஆண்டவரே. நாங்கள் பொன்னாக விளங்கும்படிக்காக தேவன் எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை தந்து இருக்கிற கர்த்தாவே. நாங்கள் மாத்திரம் அந்த உபத்திரவப்படாமல் போயிருந்தால் உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய பிரமாணத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு போயிருக்க முடியாது. ஆமென் ஆண்டவரே. எங்கள் தலையை நிமிர்த்தினரே நன்றி அப்பா. சொல்லுங்க, எங்கள் தலையை நிமிர்த்தினரே நன்றி ராஜா. அப்பா எங்களை சிங்காசனத்தில் அமர செய்தீரே நன்றி. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினரே நன்றி. அப்பா எங்களுடைய கால்களை அல்லேலூயா உறுதிப்படுத்தினரே நன்றி. உம்முடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நிலை நிறுத்தினரே நன்றி ஆண்டவரே. ரதங்களை நம்பினவர்கள், குதிரையை நம்பினவர்கள்
தன்னுடைய சொந்த பலத்தை நம்பினவர்கள் முறிந்து போனார்கள், அவர்கள் இல்லாமல் போனார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிற நாமோ, ரெகோபோத் புதுவாழ்வு சபையில் இருக்கிற நாமோ இன்றைக்கும் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படிக்கான ஒரு தெய்வீக கிருபையை அவர் தந்திருக்கிறாரே. நன்றி 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 சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நல்ல வருமானம், இந்த ஆண்டு கர்த்தர் நல்ல வருமானத்தை தந்து இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. நல்ல பொருளாதாரம், கர்த்தருக்கு கொடுக்கும்படிக்கான ஒரு பொருளாதாரம், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரத்தை உண்டாக்கும்படிக்கான ஒரு பொருளாதாரம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். நம்ம வெட்கப்பட்ட தேசத்தில் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைத்தார். நம்ம ஓடி உழைத்து வேலை செய்து சம்பாதிக்க தேவையான பலன் கர்த்தர் தந்திருக்கிறார். நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நீ கடன் வாங்க மாட்டாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தையின்படி இந்த ஆண்டு நாம் அநேகருக்கு கொடுக்கும்படிக்காக கொடுக்கிற ஒரு கடத்தை கர்த்தர் நமக்கு தந்தாரே. நன்றி 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 செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஒரு நாள் கூட நான் ஆராதனைக்கு தவறல ஆண்டவரே. ஒரே ஒரு வாரம் கூட நான் ஆராதனைக்கு தவறாம கர்த்தர் என்னை கிருபையாய் அழைத்து கொண்டு வந்தீங்க. அதற்காக சொல்லுங்க நன்றி அப்பா. உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு நுழைந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கிருபை தந்திரே. நன்றி அப்பா, நன்றி. இந்த ஆண்டுல ஊழியத்தில் நம்மோடு கூட இருந்தாரே, நம்ம செய்த ஊழியங்களை அங்கீகரித்தாரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்கள் நேரத்தில் பலன் தந்தாரே. ஓடுவதற்கு, உழைப்பதற்கு, பேசுவதற்கு, செயல்படுவதற்கு தகுதி இல்லாமல் பலவீனத்தோடு இருந்த நேரத்தில் என் பலன் உன்னுடைய பலவீனத்தில் போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி புதிய கிருபையை தந்து நடத்தினீரே. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. உங்களுடைய இருதயத்தை திறந்த ஆண்டவருக்கு காண்பீங்களேன். இது 2024 உலகத்துக்கு எப்படியோ இந்த ஆண்டு இருந்திருக்கிறது. அநேக பேரழிவுகளை இந்த ஆண்டு சந்தித்திருக்கிறது. அநேக வெள்ளங்கள், சூறாவளி காற்றுகள், அநேக விபத்துகளை இந்த ஆண்டு சந்தித்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இந்த சிறு மந்தையை, இந்த சிறு கூட்டத்தை தன்னுடைய சட்டையின் அண்டையிலே வைத்து அவர் காத்து கொண்டு, தன்னுடைய கூடார மறைவிலே வைத்து காத்து கொண்டு, அல்லேலூயா, இன்றைக்கும் கிருபையினால நிறைவேறுகிறார். நன்றி. இப்போது பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அநேக விபத்துகள், அநேக ஆபத்துகள், அநேக போராட்டங்கள், அநேக ஜனங்கள் சிக்கி மரித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்து இருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. எத்தனை பேருக்கு அந்த நன்றி உள்ள இருதயம் இருக்கிறது? இப்போ கரங்களை வச்சு சொல்லுங்களேன். எத்தனை பேர் நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு வந்து இருக்கிறீங்க? அவர் வாக்கு பண்ணினவன், நோடு கூட நான் இருந்து பெரிய காரியம் செய்வேன் என்று சொன்னவன் நம்மோடு கூட அவர் ஜீவன் உள்ளவராக, உயிர் உள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசு, நம்ம ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மாறாதவராக இருந்தபடினால அவர் கிருபை மாறாது. அவர் ஒரு கல்லை பார்க்கிறார், அந்த கல்லை உடைத்து தமக்கு சித்தமான தம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு உருவமாக மாற்ற விரும்புகிறார். ஆனால் அந்த கல் ஒளியை பார்த்து பயந்து, அது செதுக்குகிறதை பார்த்து பயந்தால் தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் அந்த கல்லு மாற முடியாது. அப்படி உடைக்கப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில வந்தபடினாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் அநேகருடைய கண்களுக்கு முன்பாக அலங்காரம் உள்ள பாத்திரங்களாக, அலங்கரிக்கிற ஒரு பாத்திரங்களாக இருக்கிறோம். 2 கரங்களை தட்டி, நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா என்று சொல்லுங்க. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை உடைத்த சூழ்நிலைகளுக்காக, நம்மை வெற்றி எடுத்த சூழ்நிலைகளுக்காக, நம்மை அல்லேலூயா அவர் குப்பைகளை எடுத்து நம்மை தூரி பறித்து அவருடைய சித்தமான கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அவர் மாற்றி இருக்கிறபடினால நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகளும் கனங்களும் மகிமையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். ஆமென்.